ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம ராம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதா வந்து எப்படி இருந்தாலும் வந்து சமாதானப்படுத்திடுவான்னு பார்த்தா, இப்போதைக்கு வந்து சீதா சொல்ற பேச்சை கூட நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் சீதாவை நம்புறேன், ஆனால் வீட்டில் இருக்க யாரும் சீதா நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று அன்போட அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பொண்ணை இத்தனை வருஷம் வந்து அன்பா பாசமா தானே வளர்த்துருப்பீங்க. அதுக்கான இதெல்லாம் தெரியவே இல்லையே. என்னதான் பெத்தவங்களுக்கு கோவம் இருந்தாலும், ஆமா பொண்ணு கல்யாணத்தை நீங்களும் வந்து ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும்னு பார்க்குப்பீங்க. அதுவும் உங்க ஸ்டேட்டஸுக்கு. அது மாரி இப்படி பண்ணிட்டு வந்துட்டா, கோவம் இருக்க தான் செய்யும். ஆனா இந்த வீட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தா கோவம் போல தெரியலையே. அவள வேற எங்கேயோ வந்து கட்டி குடுக்கணும்னு நெனச்சீங்க. அது முடியாம போயிடுச்சுன்னு தான் நீங்க வருத்தப்படுற மாரி தெரியுது. யாரோட வரட்டு கௌரவத்துக்காக இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கரெக்ட்டா வந்து பாயிண்ட்ட வந்து புடிக்கிறாங்க. நம்ம வீட்ட பத்தி எந்த சமாச்சாரமே தெரியாது அஞ்சலி. ஆனா எப்படி இந்த அம்மா வந்து இப்படியெல்லாம் பேசுறாங்க பாத்தியா? ஆமா, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க அத்தைய நெனச்சாங்கிற மாரி பட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. நம்ம அஞ்சலி, அப்படியெல்லாம் சொல்லாத. எங்க பெரியம்மா ரொம்ப நல்லவங்க தான். எப்படி நடந்துக்கணுங்கிற பொறுத்து தான். ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொல்றது இப்பதான் எனக்கே நல்லா புரியுது. என் பொண்ணு மேல உண்மையில நான் அன்பு பாசம்லாம் வச்சிருக்கேன். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்ல. கண்டிப்பா என் பொண்ண வந்து நான் விட்டுறலாம் மாட்டேன். மகா, என் பொண்ணு வீட்டுக்கு வரட்டும். அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செஞ்சிடணும். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். அவ வாழ்க்கையில நான் கோவப்பட்டு என்ன பண்ண போறேன்? அவ இது மாரி முடிவு எடுத்தது கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா, நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளை எங்க வீட்ல இருக்கிற யாருக்கும் வந்து பிடிக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது, உன்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு என்னாலயே முடியாதப்ப, அஞ்சலியால எப்படி முடியும்? அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா. என்னால புரிஞ்சுக்க முடியுது அஞ்சலிங்கிற மாரி அன்பா பாசமா பேசிடுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க. நம்ம மகாலட்சுமி உடனே வந்து தயவு செஞ்சு நீ பாசமா வந்து நம்ம புள்ளன்னு நினைச்சு வளர்த்துருந்தா அஞ்சலியை வந்து வில்ல விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதிரடியா நம்ம சேதுராமன் இதை கேட்டோன்னு வந்து மகாராசா, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு தெரியாமையே போச்சு. நீங்க தான் உண்மையிலேயே வந்து குழந்தை மேல அன்பா பாசமா இருக்கீங்க. அது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நீங்க ஆக வேண்டியதெல்லாம் வந்து செஞ்சிருங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என் மருமகளை நான் இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு தங்க தட்டுல வச்சு தாங்க 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 போறேங்கிற மாதிரி அதிரடியா வந்து பேசுறாங்க அன்போட அம்மா. என்னம்மா சொல்றீங்க? இத நான்லாம் ஒண்ணும் சொல்லல. உங்க வீட்டுக்காரர் தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. முதல்ல உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? உண்மையிலே இந்த குழந்தை மேல நீங்க அன்பு பாசம் வச்சிருந்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சுத்தமா வந்து அஞ்சலி பண்ண காரியம் வந்து பிடிக்கவே இல்ல. அது எல்லாருக்கும் வந்து தெரியட்டும். எனக்கு கோவமோ, ஆத்திரமோ தான் வருது. இருப்பினும் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சீதா வந்து தப்பு பண்ணலன்னு. ஏன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த வீட்ட பொறுத்தளவு. நான்லாம் எதுவுமே சப்போர்ட்லாம் பண்ணல. மகா, எப்போதும் நான் உன் பக்கம் தான்னு அந்த இடத்துல வந்து அர்ச்சனா வந்து பேசுறாங்க. 25% ஷேர புடுங்கிட்டா என்ன பண்றதுன்னு. அவங்க இன்னமும் சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு இருக்க மாரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அர்ச்சனா அந்த இடத்துல யார் சப்போர்ட் பண்றீங்க, சப்போர்ட் பண்ணலலாம் முக்கியம் இல்ல. சரி எல்லாரும் சொல்றீங்க. அவங்களோட நம்பிக்கைய நான் கெடுக்க நான் விரும்பல. சரி அஞ்சலி வீட்டுக்கு வா. ஆனா உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஏதோ வளர்த்துட்டேன் பாசம். என்னென்ன செய்யணுமோ சிறப்பா பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா ரூமுக்கு வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முதல்ல வீட்டுக்கு வராங்க. ஆர்த்தியெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, சீதா இது உன் வீடுமா. நீயும் மீராவும் சேர்ந்து தான் ஆர்த்தி எடுக்கணும்னு குடுகுடுன்னு போறாங்க அந்த இடத்துல. நம்ம சீதாவும் மீராவும் ஆர்த்தி எடுக்கிறதுக்காக அப்படியே ஆர்த்தி எடுத்து வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நெல்லை வந்து சுற்றி வந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து செய்யறாங்க அந்த இடத்துல. நம்ம அன்புக்கும் அஞ்சலிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு சோபாவில் வந்து உட்காடுறாங்க. பரவாயில்லையே வீடு ரொம்ப பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பால் பழம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சாமி ரூமில் வந்து விளக்கு வந்து ஏற்றணும்னு சொன்னேன். சாமி ரூமில் வந்து விளக்கு வந்து ஏற்ற சொல்கிறாங்க. இதை எப்போதும் வந்து இந்த வீட்டில் தானே மாப்பிள்ளை வீட்டில் தானே ஏற்றுவாங்க. மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக விளக்கு வந்து ஏற்றுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பி நம்ம குடும்பம்லாம் ஒத்துமையாக வந்து சேர்ந்துச்சுல, அதுக்கே ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்திருக்காங்க. அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப நம்ம அன்பை வந்து கலாய்க்கிறாங்க. நம்ம தங்கச்சிங்க ராமோட தங்கச்சிங்க 2 பேரும் சத்யாவும் பிரியாவும் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு மாமா தான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரிலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க? எங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கே. என்ன ரகசிய லவ்வா? உங்கள் லவ்வை பற்றி சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன மாம்சு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து பேசுகிறாங்க. இது எல்லாம் மகாலட்சுமி மேலேருந்து பார்க்கும்போது இவங்களெல்லாம் வெளில விட்டதே எனக்கு பிடிக்கல. அதுக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அன்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்களேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி இந்த வீட்டில் நம்ம எப்போதும் டம்மியாக தான் இருக்கோங்கிற மாதிரி நினைக்கிறாங்க.